தமிழ்நாடே மிரண்டு போய் அரண்டு போய் பார்த்த ஒரே விஷயம் இந்த 2026 தேர்தலோட முடிவுகள் தான். அதாவது தாவேக்கா விஜயின் தலைமையிலான கட்சி மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றிருக்கு. டிவிகே வெற்றிக்கு தமிழ்நாட்டில் தாவேக்கா தொண்டர்கள் போக இதர மக்கள்களும் இதர கட்சியிலும் உள்ளவர்களும் அதிக வாக்கினை செலுத்தியிருக்காங்க. அதாவது 1,50,00,000 வாக்காளர்கள் விஜய்க்கு செலுத்தியிருக்காங்க. அதாவது முதலிலே தேர்தலில் போட்டியிட்டு 35% வாக்குகளை பெற்ற ஒரு முதல் கட்சின்னா அது டிவிகே தான். இது அவர்கள் தொண்டர்களால் மட்டுமல்ல, அதாவது ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே வெறுப்பு உள்ளவர்களும் இந்த வாக்கினை செலுத்தியிருக்காங்க. 108 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு தாவேக்காவுக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் தனிப்பெரும்பான்மையை அமைக்க வேண்டுமென்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவுக்கு தேவைப்படுகிறார்கள். அதனால் 108 இருப்பதனால் மீதம் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக்கா ஆதரவு கேட்டே ஆக வேண்டும் சூழ்நிலை, அதாவது தொங்கு சட்டசபையை உருவாக்கி இருக்கிறது. இதற்காக தாவேக்கா ஏடிஎம்கே டிஎம்கேட்ட ஆதரவு கேட்கணும். அதாவது அந்த டிஎம்கேல உள்ள கூட்டணி கட்சிகள் ஏடிஎம்கேல உள்ள கூட்டணி கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்கணும். அதாவது விஜய் முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புள்ள ஒரு ஆளாக தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஏடிஎம்கேட்ட உள்ள கட்சிகள்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் போக மாட்டார். அதனுடைய கூட்டணி கட்சியில் கேட்க மாட்டார். அதே போல் தான் நடந்திருக்கு. டிஎம்கேட்ட உள்ள கூட்டணி கட்சி அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்தியன் கம்யூனிஸ்ட்டை தனது ஆதரவை கடிதம் மூலம் கேட்டிருக்காரு. இதை கேட்டுட்டு இந்த ஆதரவு மூலம் காங்கிரஸ் அவங்களுடைய உயர்மட்ட குழுவுகள் முடிவெடுத்து தங்களது ஆதரவினை தெரிவித்து தனது 5 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஆதரவுகளை தெரிவித்திருக்கார். இதற்கு சில நிபந்தனைகளையும் விதித்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், ஒரு மினிஸ்டர், அதாவது ஒரு மந்திரி பதவியும் அவர்கள் கோரியிருக்கிறாங்க. இதுபோக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் எம்பி தேர்தல் இது போன்ற எல்லா தேர்தலிலும் தாங்கள் கூட்டணி வைப்பதாக அவர்கள் கூறியிருக்காங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, 108 உள்ள எண்ணிக்கை இப்போ 113ஆக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறது. பெரும்பான்மையை நிரூபிக்க அவர்களுக்கு இன்னும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட் 2 கணக்கில் 6 கணக்கு இருக்கிறது. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 6 உறுப்பினர்களும் விஜய்க்கு ஆதரவு தருவதை பற்றி அவர்களுடைய உயர்மட்ட குழுக்களை வைத்து 8ஆம் தேதி பேச இருக்கிறார்கள். அதன் பின்பு தான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதா தெரிவிக்க வேண்டாமா என்று கூற இருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மேஜிக் ஒன்று நடந்திருக்கு. அதாவது எவ்வளவு காசு கொடுத்தாலும் நமது மக்கள் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெளிவாக வாக்கை அளித்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன செய்கிறது? மக்கள் ஓட்டை யாராலும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதனால் இந்த முறை பணம் கொடுத்தால் செய்து விடலாம்னு சில 2 கட்சிகள் பணங்களை அள்ளி இறைச்சிருக்காங்க. அந்த எண்ணத்தையும் பின்பத்தையும் விஜய் அவர்கள் முதல் முறையாக உடைத்து எறிந்திருக்கிறார். இது மென்மேலும் வரும் தேர்தல்களில் தொடர வேண்டும். அதான் ஒரு நல்லாட்சியை அனைவராலும் உருவாக்க முடியும். இது போக தமிழ்நாடு மக்கள் விஜய் கேட்டது போல் எனக்கு ஒரு வாய்ப்பை அளிங்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு எடைக்கு எடை மக்கள் விஜயை ஆதரித்து வாக்களித்து அவருக்கு ஒரு வாய்ப்பையும் அளித்திருக்கிறார்கள். விஜய் அவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக செய்வார் என்று அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக விஜய் அதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார். ஏனென்றால் விஜயும் அதை மக்களை மக்களின் தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்றால் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே போல் அவர்களை போல் ஒருவராக மக்கள் பார்த்திருப்பார்கள். அதாவது விஜய்க்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் ஒரு 10 to 20 அவர்கள் தொண்டர்கள் என்றைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு எப்படி ஒரு வாக்கு சதவீதம் உள்ளதோ அதுபோல் எப்பொழுதும் இருப்பார்கள். ஆனால் மீதமுள்ள ஒரு 15% to 20% மக்கள் விஜயின் புதிய ஆட்சியை நம்பி வாக்களித்தவர்கள். அவர்கள் எப்போது வேண்டாலும் விஜயின் ஆட்சியில்
எந்த ஒரு விஜயின் ஆட்சி வந்து சரியில்லை என்றால் இந்த 20-15% வாக்குகள் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வாக்களிக்க 100% வாய்ப்புள்ளது என்பதை வந்து விஜயே அறிவார். இதுதான் டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் நடந்திருக்கிறது. ஆகையால் விஜய் அவர்கள் நல்லாட்சி புரிய வேண்டும். 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆட்சி அமைப்பாரா என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.